என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். ஜீரோ ஸ்டார் சேனல் நேயர்களே, என் வீடியோக்களை நீங்கள் எல்லா சேனல்களையும் நான் பேசக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண என்னுடைய ட்விட்டர் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு குரல், அந்த குரலுக்குரிய முகம் எதுவென்று, அந்த குரலுக்குரிய நபர் யார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அந்த குரலை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், உங்களிலும் இருக்கிறார்கள். எனக்கும் கூட அந்த குரல் ரொம்பவும் பிடிக்கும். அந்த குரலுக்குரிய நபர் யார் என்கிற ரகசியத்தை சொல்வது தான் இந்த வீடியோ. நான் எந்த குரலை பற்றி பேசுகிறேங்கிறத நீங்கள் இந்நேரம் யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு பொருத்தமான ஒரு பாடல் வரிகளை உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் விஜயும் பாடியிருப்பார் இந்த பாட்டை, சிம்ரனும் பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகள் இந்த இந்த கண்டென்ட்டுக்கு பொருத்தமான வரிகள். குயிலிசை போதுமே அட குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா, கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும், கண்ணில் தோன்றா காட்சியெல்லாம் கற்பனை வளர்த்துவிடும். இந்த பாட்டை நீங்கள் ரொம்ப ஹிட் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை போல தான் நாம் கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சீசனில், அதாவது அக்டோபர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த குரல், அதுதான் பிக் பாஸின் குரல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 இப்போது சமீபத்தில் நடந்து முடிந்த 7வது சீசன் வரைக்கும் அந்த ஒரே குரல் தான் பிக் பாஸின் குரல். அந்த குரலுக்குரியவர் சாஷோ சதீஷ் சாரதி. இவர் மும்பையைச் சேர்ந்தவர். 2014ஆம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான மஞ்சுநாத் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விருதும் கூட கிடைத்திருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர் அதன் பிறகு தொடர்ந்து நடிப்பதை தவிர்த்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம்னா, அவரோட குரல் யூனிக்காக இருக்குது, அந்த குரலில் ஒரு அப்பீலிங் இருக்குது அப்படின்னு பல பேரும் சொன்னதுனால, தன் முகத்தை அடிக்கடி மக்கள் பார்த்து கொண்டிருந்தால் அந்த குரலின் வசீகரம் போய்விடும் என்ற காரணத்தினாலேயே அவர் நடிப்பதை நிறுத்தி கொண்டு ஒரு குரல் கலைஞராக, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். WWF போன்ற பிரபலமான நிகழ்ச்சிகள் கூட தமிழ்நாட்டில் அவர் தான் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கார். பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில் ஒரு பரீட்சார்த்தமாக, எக்ஸ்பெரிமெண்டலாகத்தான் சாஷோ சதீஷுடைய குரலை பிக் பாஸில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதன் பிறகு சீசன் 2 வேறு ஒரு குரலை தேட முற்பட்டாங்க பிக் பாஸ் தயாரிக்கும் எண்டமால் நிறுவனமும் விஜய் டிவியும். ஆனால் கமல்ஹாசன் தான் இந்த குரலை மாற்ற வேண்டாம், இந்த குரலே பிக் பாஸின் பிராண்ட் வாய்ஸாக இருக்கட்டும், இந்த குரலை மக்கள் யார் எங்கே கேட்டாலும் உடனே அவங்களுக்கு பிக் பாஸ் ஞாபகம் வரணும், அதனால் இந்த குரலை மாற்ற வேண்டாம், சாஷோ சதீஷே பிக் பாஸ் தமிழ் சீசன் எல்லாவற்றிலும் குரல் கொடுக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். கமல்ஹாசன் சொன்னதை இவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சாஷோ சதீஷுடைய ஒரு மக்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் யார் என்பதை உங்கள் உறவினர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், உங்கள் நண்பர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் யார் என்பது உங்கள் மனதுக்கே புரியும், அதுதான் ஒரிஜினலான நீங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.